நீ அங்கிட்டு போல அந்த பக்கம் பொங்க போகுது அந்த பக்கம் நான் கொஞ்சம் வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நமது கல்லூரி நிறுவனர் டாக்டர் ஜெய் எப்படியெல்லாம் இருந்தோம் என்பதை எல்லாம் நினைவு கூறும் வண்ணமாக சிறப்பாக மாணவர்களும் மாணவியர்களும் குடில் கட்டி சரித்திரத்தை உருவாக்கி தமிழ் என்றால் என்ன என்பதை மற்றவர்களுக்கு உணர்த்துகின்ற அளவில் நேற்று விழா எடுத்தார்கள். மகிழ்ச்சி. மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் மீண்டும் ஒருவரை நன்றியை சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இதுபோன்று பொதுமக்களாக வந்திருக்கின்ற தாய் தந்தையர்கள், பெரியோர்கள், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் புத்தாண்டு வாழ்த்தில் பொங்கல் வாழ்த்தினை சமர்ப்பிக்கின்றேன். புதுப்பிக்கக்கூடிய வகையிலே தான் நாம் இன்று பொங்கல் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். காடுகளை எல்லாம் அழித்து நாடாக்குகின்ற வேளையிலே தமிழும் உயிர்ப்பித்திருக்கிறது என்பதை நம்முடைய கல்லூரி மாணவ மாணவர்கள் அருமையாக எடுத்து காட்டியது போன்று இன்றைக்கு பொதுமக்களும் திரண்டு இந்த பொங்கல் விழாவை சிறப்பாக தமிழ் கலாச்சாரத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். இதையெல்லாம் உங்களுக்கு சிறப்பித்து தர வேண்டும் என்பதற்காகத்தான் கரும்பினால் உருவான குடில், கரும்பினால் உருவாக்கப்பட்ட ஏர் உழவன் மாடு, கரும்பினால் உருவாக்கப்பட்ட சிலை, வள்ளுவருடைய சிலை என்று சொன்னால் தமிழுக்கு முதன்மையானவர் வள்ளுவர் என்பது உலகம் முழுவதும் அறிந்தது உண்மை. உலகம் முழுவதும் இப்பொழுது வள்ளுவரை பற்றி பறைசாட்டுகின்ற ஒரே ஜீவன் யார் என்று சொன்னால் நம்முடைய பாரத பிரதமர் என்பதை நான் பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். எத்தனையோ பிரதமர்களை எல்லாம் நாம் பார்த்திருக்கின்றோம். வள்ளுவரை பற்றி பேசியதே கிடையாது. இன்னைக்கு உலக நாடுகள் முழுவதும் வள்ளுவரை கொண்டாடுகின்றார் என்று சொன்னார், தமிழை பாராட்டுகின்றார் என்று சொன்னார் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அவர்களுக்கும் பொங்கல் திருநாளில் பொங்கல் வாழ்த்தினை சமர்ப்பிக்கின்றேன். தமிழர் திருநாளாகும். இப்படி தமிழ் தேசியம் பேசியவர்கள் எல்லாம் தமிழை பற்றி சிந்திக்காமல் அரசியலையே சிந்தனையாக கொண்டு ஏதோ கடமைக்கு விழா கொண்டாடுவது போன்று பொங்கல் விழாவை கொண்டாடுகின்றார்கள். ஒரு நாள் கொண்டாடுவார்கள், 2 நாள் கொண்டாடுவார்கள். கரும்பு வெட்டி கொடுத்து விட்டால் போதும், பொங்கல் வைத்து விட்டால் போதும், விழா முடிந்து விட்டது. நாங்கள் சிறு பருவத்தில் இருக்கும் பொழுது குறைந்தது 10 நாளாவது விழா கொண்டாடுவார்கள் கிராமங்களிலே. அந்த நிகழ்ச்சி தமிழாகவே இருக்கும், தமிழாக்கமாகவே இருக்கும். நெற்களஞ்சியங்களை எல்லாம் வயலிலே நெற்களை அறுத்து அந்த களஞ்சியங்களை எடுத்துக்கொண்டு வீட்டிலே கூரையிலே செருகி அதனுடைய நெற்களஞ்சியங்களை எல்லாம் இடித்து அரிசியாக்கி வைத்திருப்பார்கள். எப்பொழுது பொங்கல் வருகின்றதோ அந்த அரிசியை எடுத்துதான் பொங்கல் செய்வார்கள். தமிழருடைய பண்பாடு அப்படி இருந்தது. இப்போ அரிசிகளை தீட்டி அரிசி வாங்கி கொண்டு
காலையில் முடித்து சாயங்காலம் மத்தியானம் பொங்கல் முடிஞ்சு போச்சுன்னா வீட்டுக்கு போய் சாப்பிட்டு அதோட முடிஞ்சு போச்சு. தமிழ் அழிந்து கொண்டிருக்கிறது. தமிழை நினைவூட்டுகின்ற அளவில் நாம் கல்லூரியில் விழா எடுத்துக் கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால், இதுவரை எத்தனை கல்லூரிகளை தமிழ் பண்பாடுகளை பற்றி எடுத்துரைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். நாம் இருக்கும் வரை தமிழர்களாக இருப்போம், தமிழர்களாக வாழ்வோம், தமிழர்களாக சாவோம் என்ற சபதத்தோடு பள்ளியில் படிக்கின்ற மாணவ மாணவர்கள், நீங்கள் எவ்வளவு தமிழ் கற்றாலும் சரி, உங்களுடைய கல்லூரியில் படிக்கின்றவர்கள் நீங்கள் படிப்பிலையும் முதன்மையாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை.